மச்சானுக்கு அச்சாரதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். ஐயா போறதே போறேன். உங்க வீட்ல இருந்து கஞ்சி குடிக்க போறது இல்ல. ஒன்னு சொல்லிட்டு போறேன். நீங்க காசு வாக்குல வேணா பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா குணத்திலையும் மரத்திலையும் உங்க மக மாதிரி வர முடியாதுயா. முடியவே முடியாது. ஏதோ பிடிச்ச மாப்பிள்ளைய வீட்டுல கட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கறதுல கட்டிக்கிட்டா நல்லா வாழ்றான்னு இத்தனை பேர் சொல்லியும் உங்களை நம்பாத மனசு. அப்பனா இதுக்கு பேர் பாசம் நினைக்கிறிய? இதுக்கு பேர் வீம்பும் கூட இல்லையா? நீங்க மத்தவங்களுக்காக வாழ்றீங்க, உங்களுக்காக வாழல, உங்க மகளுக்காகவும் வாழல. இந்த ஊரு சாதி சனமும் சொல்றீங்களே அவங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்றீங்க. நாளைக்கு கட்டையில போடும்போது அந்த கட்டுப்பட்டு இருந்தீங்களே ஊரு சனம் எல்லாத்தையும் உருவிக்கிட்டு ஒண்ணும் இல்லாம அனுப்ப போறீங்க. அதுக்கு எதுக்கு இந்த வீம்பு வம்பு பிடிவாதம்? இந்த இது நம்ம மகதானே பண்ணி போச்சுன்னு சொல்லி ஏத்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் இருக்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்றத சொல்லிட்டான், அதுக்கு மேல உங்க விருப்பம். அப்ப வரமியா வரோம். அம்மா அம்மா உன்னைய கொத்த குறை சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. பெத்த மனசு பித்த பிள்ளைமா கல்லுன்னு சொல்ற கதைய உன் பெத்த மன பித்தாதான் தெரியுது. இருந்து என்ன பிரயோஜனா? கட்டுப்பட்டு இருக்க முடியாதே. புருஷர் வாக்குக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம். மகளையும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணுமா? மகளையும் நினைச்சு பார்க்கணும். சீமந்தத்திலிருந்து பிரசவத்திலிருந்து ஒரு தாய் இருந்து பார்க்குற நிலைமை எந்த பொண்ணுக்கு வராது. அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு நீங்க கொடுத்த தண்டனை அதுலயே முடிஞ்சு வச்சு. எந்த பொண்ணு அனுபவிக்காத வழி அவ பிரசவத்திலேயே அனுபவிச்சு விட்டாமா. இன்னமே காதுகத்துக்கு வருவியன்னு காத்துக்கிட்டு இருக்குது அந்த புள்ள. அவ வீணாயிச்சிராம சொல்லி அடிச்சு அவளுக்கு புத்துமதி சொல்லி நல்ல முடிவு எடுக்க முடிஞ்சா எடுமா. இல்லாட்டி நான் என்ன சொல்ல முடியும்? அம்பிடுத்தேன். எடுத்து சொல்லுமா, சொல்லு. பித்தா புள்ள மேல பித்தா இருந்து கலங்கிக்கிட்டு இருந்தா பத்தாது. பொம்பளை பேசுற இடத்துலயும் பேசணும். ஆமா, நாளைக்கு சாதி ஜனம் வந்து நிக்குமாமனு எடுத்து சொல்லு. என்ன 4 பேரு? அந்த 4 பேர் யாருன்னு பார்த்தா 4 பேர் காணாம 4 திசையில போயிடுவாங்க. அவங்களுக்காக வாய்ப்பிட்டு வீம்பு என்னங்க? அந்த அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அவ பண்ண தப்புக்கு பிரசவத்துக்கு இதுக்கு போகாம இருந்து தண்டனை கொடுத்தமே அந்த ஒண்ணு பத்தாதா? என்ன குரல் ஒசருது? அவளை என்னைக்கோ செத்து போயிட்டா, செத்து போனவளை தலை முடியாச்சு. இந்த வீட்டுல அவளை பத்தி பேசுறதுக்கு பேச்சதும் இல்ல. பேசாம உள்ள போ. ஏங்க இப்படி ஆளுக சொல்லி ஏங்க இப்படி வாங்க? நல்லபடியா தானே சொல்றாங்க. உன் பொண்ணு நாசமா போய் தெருவுல நிக்கிறன்னு சொல்றாங்க. இத்தனை நாள் பேசாத நீ பேச வச்சு போறாதீங்க. ஏன் ஆனந்தத்தை கொண்டு கீழ வச்சு போறாதீங்க? ஏங்க இதுக்கு மேல விட்டோம்னா நம்ம பொண்ணை நம்ம பார்க்கவே முடியாதுங்க. பார்க்கவே முடியாது நம்ம பிள்ளைய. புரிஞ்சுக்கங்க. இந்த சொல்லிட்டு போகுதே அந்த அம்மா. ஊரு சனம் சொந்த பந்த சாதி சனம் நிக்கிறீங்களே அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அது நெசம்னு உங்களுக்கு புரியலையா? தெரியலையா? இப்படி அனுபவம் இருக்குதே. இருந்து என்ன புண்ணிய பிரயோசனம்? பண்ணிட்டு போயிட்டா பாதி மகன் மனசு ஏத்துக்கப்படாதா? ஏய், கோவத்தை கிளப்பாத. அவ செத்துட்டானா செத்ததுதான். போனவ போனதுதான். நான் வேணும்னா வீட்டுல இரு, இல்லாட்டி வெளியே கிளம்பு. சொல்லிட்டே இருக்கல, ஒழுங்க மரியாதை வெளில போங்க. டேய் கையேறாங்கற. அடியே என் வீட்டுக்காரி வேணாம்படி வம்பு வேணாம்படி வந்துடி வாடி. டேய் போச்சன்னா போறோம். யார் எவரும் தெரியாம கைய வச்சா இவங்க. எங்க மச்சான் யாரும் தெரியுமா? எங்க ஊர்ல அவரோட பெருமை என்னன்னு தெரியுமா? அவரை பிடிச்சி வெளியே தள்ளுற. ஒரு பொம்பளை கூட பார்க்காம என்னை போய் தரதான் இழுத்துட்டு வர. மச்சான் என்ன மச்சான், என்ன வேடிக்கை வந்துகிட்டு இருக்கிய? மாமா நீங்க இப்ப சும்மா இருங்க மாமா. அவளுக்கு என்ன? அடியே ஏன்டி வம்பு? வந்தா நம்ம நினைச்சு வந்தது நடக்கல. என்ன பண்றது? வெளியில போக சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளை பத்தி அந்த பையனுக்கு என்ன தெரியும்? அதுக்கு தெரிஞ்சது அப்படித்தான். வா நீ வா. ஏக்கா நீ சும்மா இருக்கா? ஒரு மாதிரி சால்ற எல்லாம் சும்மா விடக்கூடாது. இங்க வர்றா. உன் நல்ல நேரம் அன்னைக்கு உனக்கு நல்ல நேரம் இருந்திருக்கு. அதனால என் புருஷர் வரல. என்னை தொட்ட கைய வெட்டி போடுவாரு, தலையை சீவி போட்டு போடுவாரு. அவர் ஒத்த கையோட தான் தெரியணும். சே இல்ல நல்லாவா இருப்ப? உன் மூஞ்சில முழிச்சாவே பாவம். சீ போய் தரங்கிட்டு. பொம்பளை மேல கை வைக்கிறான் பொறுக்கி நாய். போங்க. அப்பா நல்ல வேலை போயிட்டாருங்க. என்ன 3 வருஷம் இல்லாத உறவு இப்ப ஒட்ட நெருங்கி வருது. விடப்படாதே. ஆள் இல்லாத சொத்தை அமைக்கப்படலான்னு பார்த்தா விட மாட்டாளு உலையே. என்னைய மீறி முடியுமா?
வாவ் வாட் அ பியூட்டி. நெட்டு என் நெட்டுமா மின்னுக்கி நீதான் என் நெஞ்ச குலுக்கி சிலுக்கி வாடி என் முட்டை கலக்கி. நெட்டு நெட்டுக்குட்டி செல்லக்குட்டி அழகி போகாத என்ன விலகி ஏன் அழகி என் நெட்டழகி. என்ன நான் பாட்டு பாடுறதுல நேரம் கக்க கக்கன்னு சிரிப்பேன். என்னாச்சு நெட்டு? நெட்டுமா ஏன் நெட்டு நெட்டு திரும்ப நெட்டுமா திரும்ப நெட்டுமா. நெட்டு என்னாச்சு உனக்கு? நல்ல ஃபங்க்ஷன் மூட்ல போயிட்டு இருக்கும்போது ஏன் நெட்டு? ப்ரூஸ் ஒன்றும் இல்லை ப்ரூஸ். என்ன நெட்டுமா? ஏன் இப்போ நீ அழுக வரது கண்ட்ரோல் பண்ணிட்டு ஏன் இப்படி சிரிக்க ட்ரை பண்ற? இது உனக்கு நல்லாவே இல்லை நெட்டுமா. இது உனக்கு செட்டே ஆகலடி. ஏன் நெட்டு? நம்ம வீட்டில் பெருசாக நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனு. நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும். ரொம்ப சிம்பிளாக நடந்தது. வளகாப்பு மனரோசா செல்லம்மாக்கா அவங்கெல்லாம் பண்ணி ஏதோ சிம்பிளாக பண்ணாங்க. இப்போ இதையும் நீ ஏன் கெடுக்க பார்க்குற அப்படி அழுது? நான் நெட்டுமா நம்ம குழந்தை ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணுமா வேணாமா? ஏன் இந்த நேரத்தில் இப்படி இருக்க? புருஷ் நான் கன்சீவ் ஆனவுடனே நல்ல செய்தி நம்ம மக சொல்லியிருக்குன்னு சொல்லி ஓடி வருவாங்க பாசத்தில். என்ன நினைச்சேன் வரல. சரி இப்போ என்ன இன்னும் என்னென்னமோ இருக்குது. வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ சேர்ந்துட்டா போச்சு. அப்போ சேர்ந்துருவாங்க. அம்மா வந்துடும் அப்பா வந்துருவாருன்னு நினைச்சேன். அப்பவும் வரல. நம்ம பாப்பா பிறந்தா நம்ம பேத்தி நம்ம மக தான் தப்பு பண்ணிட்டா. ஆனால் நம்மளுக்கு நம்ம பேத்தி பிறந்திருக்குன்னு நினச்சி வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்பவும் வரல ப்ரோ. இப்படி காத்துக்கிட்டு இருந்து ஏமாந்து தான் போகிறேன் ப்ரோ. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனோ? அதுதான் உன்னால் மறக்க முடியலையோ? அதனால தான் மன்னிக்க முடியலையோ? தப்பு தான் பெத்து வளர்த்து ஆளாக்கி. ஆனால் அவங்கள்ட்ட எவ்வளவோ கெஞ்சினே ப்ரோஸ். எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு ஒத்திருந்துருக்கலாம்ல. இப்போ போட்டு அவளை மீறி வந்த ஒரு வார்த்தைக்காக எவ்வளவு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போவும் ஒரு சின்ன ஆசை ப்ரோஸ், காது குத்துக்காவது வந்துட மாட்டாங்களான்னு. நெட்டு உனக்கு நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல நெட்டு. எல்லாம் சரியாயிரும் நெட்டு. அதுக்கான நேரம் இப்போ வரல. அப்படிதான் நம்ம நினச்சிக்கிறணும். அதுக்கான நேரம் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் நெட்டு. அப்போ எல்லாமே சரியாக போயிடும். அழுகாத நெட்டு. நீ ஃபீல் பண்ணாதம்மா. ப்ரூஸ் இங்கே பாருங்க ப்ரூஸ். நான் மாசமானது, வளகாப்பு பண்ணது, குழந்தை பிறந்தது இதெல்லாம் முதல்ல எங்கள் வீட்டுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்தா எங்கள் அம்மாவாவது வந்திருக்குமே. அதுதான் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு ப்ரூஸ். யோ ப்ரூஸ், நான் வேணான்னு நினைக்கிறத வேணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நீ விழுந்து எனக்கு செய்கிறீங்க. ஆனால் எனக்கு எது தேவை எது வேணும் அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க ப்ரூஸ். பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு எந்த ஸ்டெப்பாவது எடுக்கிறீங்களா? இல்லை. இல்லை நெட்டுமா. அது அடப்பாங்க ப்ரூஸ். என் உள் மனசுக்குள்ள நான் என்ன நினைக்கிறேன் என்ன ஆசைப்படுறேன் எதுவுமே தெரியாது. என் மனசை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. எல்லாத்தையும் வெளியில ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவா. அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்ல நெட்டு. என்ன நெட்டு உள் மனசுல உள்ள காயம் வருத்தம் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதவனா? அப்படி கல்லஞ்சக்காரனா? என் நெட்டு மனசுல என்ன இருக்குன்னு பார்த்து தான் நெட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ கன்சீவ் ஆனதுலேருந்து குழந்தை பிறந்ததுலேருந்து வளகாப்புலேருந்து எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். என்ன ஒன்று நான் எதுக்கும் டைரெக்டாக போகல. இல்லை டைரெக்டாக தான் போக முடியுமா? சொல்லு. அப்படின்னா சொல்லு. உனக்காக நான் அதையும் பண்ணுறேன். நான் நேராக போகிறேன். ஆனால் எதுவுமே தெரியப்படுத்தலை மட்டும் நீ சொல்லாத நெட்டு. எல்லாமே அவங்களுக்கு தெரியும். வேணாம் ப்ரூஸ் வேணாம். எங்கள் அப்பா பெரிய கோவக்காரரு. பாசக்காரரை விட கோவக்காரரு. இப்போ அப்படி தானே இருக்காரு. நீங்கள் போய் அவர்கிட்டலாம் அசிங்கப்பட வேணாம் போயிடாதீங்க. ஆனால் ப்ரூஸ் பாப்பாவுக்கு காது குத்துறது தெரியுமான்னு தெரியலையே. அது அது நெட்டுமா. ப்ரூஸ் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. என்ன அது எப்படி நெட்டு உன் மனசுல உள்ள உள் மனசுல உள்ள ஆசையை நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்ற. நீ புரிஞ்சுக்காமலா? அது நெட்டு நேத்து மனரோசாவும் செல்லம்மாக்காவும் நம்ம பாப்பாளோட காது குத்து பத்திரிக்கை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு போனாங்க நெட்டு. ப்ரூஸ் என்ன சொல்றீங்க? வனரோசாவும் அக்காவும் போச்சா? அப்போ எங்கள் அம்மா அப்பா வரேன்னு சொல்லிட்டாங்களாம்மா?
வரேன்னு சொல்லிட்டாங்களா ப்ரூஸ்? யோ ப்ரூஸ், என்னையா ஆச்சு? வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களோ? திட்டி அனுப்பிட்டாங்களோ? இது ரெண்டும் ஏன் போக சொன்னது? இது ரெண்டும் ஏன் போச்சுங்க? எனக்காக போயிட்டு திட்டு வாங்கிட்டு அசிங்கப்பட்டுட்டு வரணும் பக்கம். சும்மாவே இருக்க மாட்டான் அந்த வனரோசா. ஏன் அக்காவும் இப்படி பண்ணது? பாவம் புருஷன் எனக்காக ஏன் போய் திட்டு வாங்கிட்டு பேச்சு வாங்கிட்டு, அதுங்களுக்கு என்ன தலையெழுத்தா என் கூட பழகின பாவத்துக்கு? புருஷ், என்ன கோபமா? ஏன் இப்படி போறீங்க? சாரி புருஷ், நீங்கள் எனக்காக எதுவுமே பண்ணலை, ஸ்டெப் எடுக்கலன்னு நினச்சி கோவப்பட்டுட்டேன். ஆனால் எனக்காக எல்லாரும் இவ்வளோ மெனக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாமலே. எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்துறல. என்னைய கட்டின பாவத்துக்காக உங்களுக்கு கஷ்டம், என் கூட பழகின தோசத்துக்காக அதுங்களுக்கு கஷ்டம். இப்படி எல்லாரும் என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் என்னால் கஷ்டப்படுறீங்களே. நான் ஏன் கேட்குறேன், அவங்களுக்கே பாசம் இல்லாத போய் இருக்கட்டும். என்னை சுற்றி உள்ளவங்கள நான் ஏன் கஷ்டப்படுத்தணும்? நான் ஏன் சிரமப்படுத்தணும்? சாரி புருஷ், நான் இனிமே அழுக மாட்டேன், கேட்க மாட்டேன், போதுமா? நீ என் செல்ல நட்டு. இங்கே பாரு, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், சீக்கிரம் பண்ணுவேன். நீ இப்படி அழுதுட்டு மட்டும் இருக்கக்கூடாது, என்னால் தாங்க முடியாது. ஐயோ, இந்த மூஞ்சியை பார்க்கவே முடியல நட்டு. போய் முகத்தை கழுவிட்டு மேக்கப் போட்டுட்டு வா. வாடுறா, நான் இப்படியே இருந்தால் தான் பிடிக்கும் சொல்லுவியே, மேக்கப் போட வேணாம் சொல்லுவியே. இப்போ நான் மேக்கப் போட சொல்றியே, நான் இப்படித்தான் வருவேன், வாங்க. இதுதான் என் நெட்டும், இதுதான் என் நெட்டு குட்டி, இதுதான் என் நெட்டுமா. வா வா வா. உன்னை இழந்தாதான் உன்னை பெற முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என் வாழ்க்கையில் உண்மையிலே நெசமாக தான் இருக்குது. அப்பா அம்மா பாசம் இல்லாமல் போச்சு. ஆனால் என்னை சுற்றி உள்ளவங்க உண்மையான பாசத்தை அள்ளி அள்ளி கொட்டுறாங்க. இருந்தாலும் அப்பா அம்மா தான் நல்லா இருக்கும்ல. பார்ப்போம். அரசா, எப்படி இருக்கு சேலை? சேலை சட்டை நல்லா இருக்கே, வேற வேற கலர் இருந்தாலும். இப்போ இதுதான் மாடல்னு சொன்னாங்க. எனக்கு எடுக்கும் போது கூட நீ இல்ல. வந்து எடுத்தே அவளுக்கு பிடிக்குதோ இல்லையோ கரை செல்ல வேலைன்னு. நல்லா இருக்குடி, உனக்கு ஏத்த கலரா? உனக்கு பிடிச்சிருக்கா? யக்கோ, நீ எடுத்த சேலை சட்டையை சொல்லவா வேணும்? நீ இந்த அளவு கூட சூப்பரா எடுப்பியக்கா. அதுவும் ரோஸ் கலர் எனக்கு பிடிக்கும் சொல்லிட்டு கரெக்டா எடுத்திருக்க. அதெல்லாம் அருமையா இருக்குக்கா. சேலைக்கெல்லாம் ஒரு குறையும் இல்ல, சூப்பரா எடுத்திருக்க. என்ன அந்த டெய்லர் லூஸ் பையனே பத்தியா, ஜாக்கெட் தான் டைட்டா தச்சு போட்டு மூச்சு விட முடியலக்கா. இன்னும் ஒரு பட்டன் லூஸ் விட்டு தச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் சட்டையை தான் கெடுத்து விட்டுவிட்டேன். டைட்டா இருக்கா? இதுதான் நல்லா இருக்குது பார்க்க. அளவு ஜாக்கெட்டை கொடுத்து தானே தச்சேன், அப்புறம் எப்படி டைட் ஆகும்? எக்கோ, அது ஒன்றும் இல்லைக்கா. காலையில் சாப்பிடாம காலைக்கு மதியத்துக்கும் சேர்த்து பொருட்க போட்டிருக்கல, அதுதான் இப்படி போட்டப்பா வேறப்பா இருக்குதுக்கோ, அதுதான் டைட்டாக போய் கிடக்குது, வேற ஒன்றும் இல்லை. என்னடி வனராசா, சரியா சொல்றாளோ? சரியா தாண்டி நெட்டு கட்டி சொல்றா நீ. பாருடா, அப்பலாம் சொல்லிப்புட்டா. உங்க வீட்டு விருந்துல, உங்க வீட்டு காது குத்து கறி விருந்துல கம்மியா சாப்பிடுவங்கறக்காக சொல்றியா? அதெல்லாம் நடக்காது முடி. அப்படியே சாப்பிடாதுன்னு கையை பிடிச்சி இழுத்தாலும் அப்படியே சாப்பிடாம இருந்துருவீளோ? ஆளை பாருடா, கறிச்சோறுனா உனக்கு ஒரு நாளுக்குள்ள வாயை கூட கொப்பளிக்காம அதே டேஸ்ட் இருக்குன்னு சுத்திக்கிட்டு தெரியுற ஆள் நீ.